வாய்ஸ் ஆஃப் சாரதி சேனலுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாத்துக்கும் மிகப்பெரிய வணக்கம்ங்க. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம தங்கச்சி ஒருத்தவங்க ஒரு கேள்வி கேட்டாங்களே, எங்க ஊருக்கு ஒரு மினி பஸ்ஸாவது விடுங்க சார். வேலூர்ல விஜய் அவர்கள் வந்து ஒரு மீட்டிங் மாரி கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. டிவிகே கட்சி சார்பா. ஏன்னா அவர் தான் தலைவர். இதுல வந்து என்ன மாரி பாயிண்ட்லாம் பேச போறாரு, எப்படி பேச போறாரு கண்டிப்பா வழக்கம் போல வெயிட் பண்ணாங்க. கட்சிய ஆரம்பிச்சு 2 வருஷம் ஆயிருச்சு. இன்னமும் வந்து பார்த்தீங்கன்னா, தன்னுடைய ஃபார்முலாவா மாத்தவே இல்ல விஜய் அவர்கள். சேம் அதே மாரி ஒண்ணு பேசிக்கிட்டே இருக்காங்க. ஓகே. ஒரு கட்சியில வந்து பேசுறது எவ்வளோ பெரிய முக்கியமான விஷயம் தெரியுங்க. ஒருத்தனோட பேச்சால சில விஷயத்த சாதிக்கலாம். ஏன்னா, இந்த 234 தொகுதியிலும் தனிச்சு நிக்க போறாங்க டிவிகே கட்சி சார்பா. இதுவரைக்கும் எந்த ஒரு கூட்டணியும் இல்ல. அப்ப அவங்களுடைய கண்ணோட்டம், அவங்களுடைய கொள்கை, அவங்களுடைய கோட்பாடு என்னான்ட்டு தெரிஞ்சுக்க எல்லாருமே ஆர்வமா இருக்காங்க. சரி அப்படிப்பட்ட ஒரு மீட்டிங்ல விஜய் வந்து இன்னமும் பார்த்தீங்கன்னா, சேம் அந்த ஒரே ஃபார்முலா தான் பேசிக்கிட்டு இருக்காருங்க. எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா, புதுசாவே இல்ல. எப்படி? புதுசாவே இல்ல. என்ன வேலை செஞ்சு வந்துச்சு? உண்மையிலே நீங்க உழைச்சு சம்பாதிச்ச காசா? இன்னமும் பார்த்தீங்கன்னா, ஒரு 10 பேப்பர் 15 பேர் கையில வச்சு பார்த்து தான் படிக்கிறாருங்க. ஆக்சுவலா பார்த்து படிக்கிறது எந்த விதமான தப்பும் கிடையாதுங்க. அவ்வளோ பெரிய ஸ்டேஜ்ல ஒரு அரசியல் தலைவர் ஒரு தவறான விஷயத்த வந்து கொண்டு போகக்கூடாது. கண்டிப்பா பார்த்து படிக்கலாம். பட் என்ன மாரி விஷயத்த பார்த்து படிக்கலான்னா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு டேட்டா கையில வச்சுக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஊர்ல இந்த திட்டத்த கொண்டு வரலாம். தமிழ்நாட்டு மக்களுக்கு இந்த மாரி ஒரு 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 சட்டத்த கொண்டு வரலாம்னு சொல்லிட்டு, அந்த சட்டம் அப்படிங்கிறத வச்சுட்டு, சட்டத்த பத்தி இவர் பார்க்காம சொல்லணும். மேல வந்து பார்த்தீங்கன்னா, பெண்கள் முன்னுரிமை, பெண்களுக்கான உரிமை அப்படிங்கிற தலைப்பு மட்டும் தான் பார்க்கணும். பார்த்துட்டு இவர் அதில பேசணுங்க. பட் இவர் என்ன பண்றாருன்னா, பெண்களுக்கான உரிமை சொல்லி, அதில உள்ள எல்லா பாயிண்ட்டும் படிச்சு பார்த்து ஒப்பிக்கிறாரே, அது ஒரு மாரி இதா இருக்கு. ஏன்னா, உணர்வுபூர்வமா பேசணும், உள்ள இருந்து பேசணும்ல. அது இன்னும் விஜய் வந்து ஃபாலோ பண்ணவே இல்லங்க. இன்னமும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 15, 20 பக்கத்த வச்சு அப்படியே ஃபுல்லாவே மக்கப் பண்ணி பண்ற மாரி தான் இருக்கு. இத கொஞ்சம் அவர் தவிர்க்கலாங்க. இனி வரக்கூடிய காலகட்டங்கள்ல பார்த்து படிக்கிறத டோட்டலா ஸ்டாப் பண்ணிக்கலாம். எந்தெந்த முக்கியமான பாயிண்ட்டுக்கு அந்த ஹெட்லைன மட்டும் பார்த்தா போதுங்க. மத்தபடி எல்லாமே இவர் வந்து என்ன பண்ணணும்னா, மக்களுடைய பிரச்சனைய தெரிஞ்சுக்கணும். இந்த விஜயும் மக்களும் ரத்தமும் சதையும் மாறி, உடலும் உயிரும் மாறி. இப்ப வந்து போற போக்குல என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் என்னோட ஆட்சி அமைஞ்சுச்சு அப்படின்னா, ஒவ்வொரு கிராமப்புறத்திலயும் வந்து நான் எல்லாத்தையும் மீட் பண்ணுவேன் அப்படிங்கிறாரு. இப்ப இன்கேஸ் உங்க ஆட்சி வரல அப்படின்னா, வந்து மீட் பண்ண மாட்டீங்களா? ஸோ அந்த மாரி கொஸ்டின் ரைஸ் ஆகுதுல்ல. இதெல்லாம் கொஞ்சம் யோசிக்க தோணுதுல்ல? நாம் சாரி. இன்னமும் அந்த சினிமா தோணியில சினிமால எப்படி டயலாக் பேசுவாரோ, அடுக்கடுக்கா வசனம் பேசுவாரோ, எந்த இடத்துல பஞ்ச் பேசுவாரோ, அந்த மாரி அந்த தோணியில பேசுறாரு. விஜய்னா தமிழ்நாடு, தமிழ்நாடுனா விஜய். சார் நீங்க என்ன சார் சொன்னீங்க? வெற்றி வாக்குச்சாவடி. வெற்றி வாக்குச்சாவடினா அது விஜய் வாக்குச்சாவடி. இந்த மாரி டயலாக் பேசினா, அங்க இருக்கிற பசங்க, பொண்ணுங்க கை தட்டுவாங்க. விசில், 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 விசில் அடிப்பாங்க. பிராக்டிகலா என்ன நடக்க போகுது? அப்படிங்கிற ஒரு தத்துவத்த கொண்டு வந்தா நல்லா இருக்குங்க. உங்களோட உண்மையான நண்பர்கள் யாருன்னு சொல்லட்டுமா? லஞ்சம், ஊழல், அரசியல் ஆதாயம். பேசுறப்ப உங்க விஜய், உங்க விஜி, உங்க தளபதி விஜய் அப்படி சொல்றாங்க. உண்மையா வந்து பார்த்தீங்கன்னா, யாருக்கு கனெக்ட் ஆகும் அப்படின்னா, சின்ன வயசுல இருந்து அவனோட ரசிகரா இருக்கான் பார்த்தீங்களா, அவனுக்கு வேணா கனெக்ட் ஆகலாம். ஏங்க ஒரு அரசியலுக்கு வந்துட்டீங்க, களத்துக்கு வந்துட்டீங்க, பிராக்டிகலான விஷயத்துக்கு வந்துட்டீங்க அப்படின்னா, சில விஷயத்த மாத்தி தான் ஆகணும். இது நான் சொல்லி விஜய் தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியமும் இல்ல. அவ்வளோ அனுபவம் எனக்கும் இல்லங்க. ஜஸ்ட் நம்ம என்ன ஒரு காமன் மேன், காமன் பீப்பிள். ஓகேங்களா? ஜஸ்ட் நம்மளுடைய கருத்த வேணா பதிவிடலாம். அதுக்காக வந்து நம்ம ஒரு கட்சிய நீ எடுத்து நடத்துறது எவ்வளோ பெரிய கஷ்டன்ட்டு பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பா தெரியும். பட் எடுத்து பண்றாங்கல்ல, அது கண்டிப்பா நம்ம சல்யூட் பண்ணலாம். கண்டிப்பா அவங்கள வரவேற்கணும். இந்த அதுக்கு பேரு வந்து கல்லாப்பெட்டி கூட்டணின்னு வச்சிருக்கிற அறத பழைய கூட்டணி கணக்குகளோ, இந்த கொள்ளையடிச்ச பணத்தையே வச்சு விஜய் வந்து சில விஷயத்த மாத்திக்கிட்டா நல்லது. இதெல்லாம் ஏன் சொல்றேன் அப்படின்னா, அவ்வளோ பெரிய சினிமா உச்சக்கட்ட நடிகர். உச்சக்கட்டத்துல இருந்து வந்தவரு, டக்குனு வந்து ஒரு நல்ல பாதைய சூஸ் பண்ணியிருக்காருங்க. பணத்துக்காக வரலங்கிறது கண்டிப்பா தெரியுதுங்க. பட் அத வந்து கரெக்ட்டா யுட்டிலைஸ் பண்ணி, கரெக்ட்டான ஒரு சிந்தனை முறையில தன்னுடைய தொண்டர்களையும், ரசிகரா இருக்கக்கூடிய பசங்க, பொண்ணுங்களையும் நல்வழிப்படுத்தி இன்னும் கொஞ்சம் நல்லா கொண்டு வரலாங்க. ஓகே. 2 வருஷம் தான் ஆயிருக்கு. டைம் குடுக்கலாம். ஏன்னா, இன்னும் ஒரு 2 ஆர் 3 மந்த்ஸ்ல கண்டிப்பா எலக்ஷன் வரதான் போகுது. அதுல இவங்க என்ன பண்ண போறாங்க? எப்படி பண்ண போறாங்க? எப்படி பிரச்சாரம் பண்ண போறாங்க? அவங்களுடைய கொள்கை என்ன? கோட்பாடு என்ன? அது எதுவுமே தெரியாதுங்க. பட் எதுவா இருந்தாலும் கண்டிப்பா நம்ம அவங்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிக்கலாம். பட் விஜய் இன்னமும் கொஞ்சம் ப்ராப்பரா பண்ணணுங்க. இது வந்து என்னுடைய கருத்து. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்களோ கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. இதெல்லாம் டக்குன்னு தோணுச்சு, பட்ன்னு சொல்லிட்டேன். சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்கப்பா. உங்களோட நான் இருக்கேன். நம்மளோட நம்ம மக்கள் இருக்கிறாங்க. இதுக்கு மேல என்ன வேணும்? கான்ஃபிடென்ட்டா இருங்க.